ஒரு 4 மாசமா பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா பத்தி வீடியோ போடணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். பட் எடுக்கவே இல்ல. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான டைமிங் கெடச்சிருக்கு. ஸோ, இன்னைக்கு இந்த கியூட் கேமராவுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. Instagramல ஃபாலோ பண்ணல அப்டின்னா, இதான் Instagram ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்தரலாம். பாக்ஸ்ல இப்படி தான் இருக்கும். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, கேமராவோட இமேஜஸ் இருக்கு. அடுத்து இந்த சைடு அப்படியே திருப்புனோம் அப்டின்னா, சில இதெல்லாம் போட்டுருக்காங்க. அப்படியே இந்த சைடு திருப்புனோம் அப்டின்னா, என்ன கலர்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ப்ளூ, கிரீன் அப்புறம் என்னப்பா? பிங்க். இந்த 3 கலர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா அவைலபிளா இருக்கு. ஓப்பன் பண்ணிடலாமா? பாக்ஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் டிஜிட்டல் கேமரான்ட்டு. அப்போ டாய் கேமராவா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். பட் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். கேம்ஸுமே ப்ளே பண்ணிக்கலாம். என்னங்கிறத பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கேமரா பத்தி சொல்லும்போது சொல்றேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோனே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேமரா இருக்கு. கேமராவ தவிர்த்து வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேக் இருக்கு. அடுத்து சார்ஜ் பண்ணதுக்கான ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கு. இத தவிர்த்து வழக்கம் போல யாருமே படிக்கல. யூசர் மேனுவல் இருக்கு. வேணும்னா நீங்க படிச்சுக்கோங்க. இப்ப கேமரா பத்தி பார்க்கலாமா? ஸோ கையில எடுத்தோனே இதுல லுக்கு செம்ம கியூட்டா இருக்கு. ஒரு குட்டி கேமரா, டாய் கேமரா தான். பட் உண்மையாலே ஃபோட்டோஸ், வீடியோஸ், கேம்ஸு எல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத சொல்றேன். ஸோ கேமரா பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பேக் சைடுல கேமரா இருக்கு. இந்த சைடு டாட்டா இருக்குல்ல, இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர். அடுத்து ஃப்ரண்ட்ல அப்படியே வந்தோம் அப்படின்னா டிஸ்ப்ளே இருக்கு. இந்த சைடு மேல பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டர் பட்டன் இருக்கு. சைடுல பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ் குடுத்துருக்காங்க இந்த சைடுலாம். கேமராவ கண்ட்ரோல் பண்ணதுக்கு. ஸோ இங்க இருக்க பவர் பட்டன் கிளிக் பண்ணி கேமரா ஆன் பண்ணிறலாம். ஆன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் இமேஜ் தான் வரும். ஏன்னா டாய் கேமரால. இதுல இருக்க மெனூஸ் பார்த்தோம் அப்படின்னா, கேமரா, வீடியோ, அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா, அடுத்து மியூசிக்கு, எஸ்டி கார்ட் போடுற ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்ட் போடுற ஆப்ஷன் இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்கு. ஸோ எஸ்டி கார்ட் போட்டோம் அப்படின்னா, சாங்ஸுமே நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். பட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்கு. என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குங்கிறத கொஞ்சம் அப்புறமா சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஃபோட்டோ சைஸு, செல்ஃப் டைமரு, ரெசல்யூஷன் 1080pலலாம் இத வச்சு நம்மளால ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அப்போ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப், அடுத்து லாங்குவேஜ். ஸோ இது மாரி பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ்லாம் இருக்கு. அப்படியே வெளிய வந்து ஃபர்ஸ்ட்டு கேமரா ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, கேமரா ஒர்க் ஆகுது. நான் இத வாங்க சொல்ல, இது ஒர்க்லாம் ஆகாது. ஜஸ்ட் டம்மியா தான் குடுத்துருப்பாங்கன்னு நெனச்சேன். பட் உண்மையில பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் ஆகுது. அத யூஸ் பண்ணி நம்மளால ஃபோட்டோஸும் எடுக்க முடியும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு, இந்த இருக்க மேல இருக்க இந்த ஷட்டர் பட்டன கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி ஃபோட்டோஸ் நான் ஏதாவது குட்டி திங்ஸ ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இந்த மாரி எத ஃபோட்டோ எடுக்கணுமோ, அத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த ஷட்டர் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஃபோட்டோஸ் எடுக்கும். ஃபோட்டோஸ் மட்டும் இல்ல, இது யூஸ் பண்ணி நம்மளால வீடியோஸுமே எடுத்துக்க முடியும். அடுத்து வெளிய வந்தோம் அப்படின்னா, வீடியோ கேமரா இருக்கும். இத ஓப்பன் பண்ணி இந்த மாரி நம்மளால பார்த்தீங்கன்னா வீடியோஸும் எடுக்க முடியும். பட் எஸ்டி கார்ட் போட்டா மட்டும் தான் நம்மளால வீடியோஸ் எடுக்க முடியும். ஃபோட்டோஸுமே அதே மாரி தான். ஒரு 2, 3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். மத்தபடி எஸ்டி கார்ட் போட்டா மட்டும் தான் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும். வெறுமனே சும்மா கேமரா மட்டும் குடுக்காம, அந்த கேமராலயும் பார்த்தா நெறைய மோட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. கீழ இருக்க இந்த பட்டன கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு மோட்ஸா வரும். நெகட்டிவ், அடுத்து இது மாரி எல்லோ கலர்ல, ப்ளூ கலர்ல, கிரீன் கலர்ல இது மாரி பார்த்தா ஃபில்டர்ஸும் குடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ்ல கேமரா ஆங்கிளுமே குடுத்துருக்காங்க. இந்த மாரி டைமண்ட் ஷேப்ல, மல்டி வியூல இந்த மாரி பார்த்தா டிஃபரெண்டான கேமரா மோட்ஸ் இருக்கு. அது போக பார்த்தா ஃப்ரேம்ஸுமே குடுத்துருக்காங்க. சின்ன பசங்களுக்கு ஏத்த மாரி. இந்த மாரி டிஃபரெண்ட் ஃப்ரேம்ஸ்ல நம்மளால ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது கேமரா ஒர்க் ஆகுமான்ட்டே டவுட்டா இருந்தேன். பட் கேமராவும் ஒர்க் ஆகுது, வீடியோஸும் எடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கியூட்டான நெறையான ஃபில்டர்ஸுமே குடுத்துருக்காங்க. சூப்பர்ங்க. நெறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. போக கீழ அப்படியே வந்தோம் அப்படின்னா கேம்ஸ் இருக்கு. ஸோ கேம்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்னேக் கேமு, அடுத்து பசில் கேமு, அடுத்து பார்த்தா ஒரு ஏர்ஃபோன் கேமு, அடுத்து இன்னொரு பசில் கேம் மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸ் கேம் இருக்கு. ஸோ அந்த 5 கேமே பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி பார்த்தேன். ப்ளே பண்ணதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு பட்டன் ஃபோன்ல கேம் விளையாண்டா எந்த ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா, இந்த கேமரால ப்ளே பண்ணாலும் இருக்கு. ஸோ கேம்ஸ தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிமீடியா இத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அது பார்க்கறது மட்டும் இல்லாம, இதில ஏதாவது நம்மளுக்கு புடிக்கல அப்படின்னா, டெலீட் பண்ற ஆப்ஷனுமே குடுத்துருக்காங்க. ஸோ இத கிளிக் பண்ணி நம்மளால டெலீட்டுமே பண்ணிக்கலாம். அடுத்து மியூசிக்ங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதான் நான் சொன்னேன்ல எஸ்டி கார்ட் போட்டோம் அப்படின்னா, சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். பட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த சைடுல தான் ஸ்பீக்கர் குடுத்துருக்காங்க.
சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு ஐடியா இல்ல எனக்கு. ஆண்ட்ராய்டு எஸ்டி கார்டுமே இல்ல. இருந்துச்சு அப்படின்னா நான் போட்டு இருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஸோ இதிலேயே நான் காட்டுறேன் எப்படி இருக்கும் ஃபோட்டோஸ். ஸோ இதில எடுத்த ஃபோட்டோஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ ஃபோட்டோஸ் குவாலிட்டி பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, ஒரு பட்டன் ஃபோன்ல நம்ம ஃபோட்டோ எடுத்தா எந்த குவாலிட்டி இருக்குமோ, அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா கிடைக்கும். குவாலிட்டி அவ்வளவா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் பார்த்தா ஓகேவா இருக்கு. இந்த கேமரா யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா, பாக்ஸ்லயே போட்டுருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் டிஜிட்டல் கேமரான்ட்டு. ஸோ உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் பர்த்டேக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கேமரா வாங்கி தாராளமா குடுக்கலாம். உங்க ஃபோன்ல ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறத விட இத குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டாய் கிடைச்ச மாரி இருக்கும். அதே சமயத்தில அதில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் எடுத்த மாரி இருக்கும். கேம்ஸுமே இருக்கு. போர் அடிச்சுச்சு அப்படின்னா, அவங்க கேம்ஸுமே ப்ளே பண்ணிப்பாங்க. ஸோ இதோட பிரைசிங் பொறுத்தவரை நான் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரூ. 600 ரூ. 600 பார்த்தீங்கன்னா நான் Flipkartல வாங்கினேன். ரூ. 600 செம்ம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்க முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா இதான் நம்மளோட Instagram ஐடி. ஸோ இந்த ஐடிக்கு இந்த வீடியோ லிங்க்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்க ஐடிக்கே டைரக்ட்டா லிங்க்க டிஎம் பண்றேன். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த மாரி கேட்ஜெட்ஸ் பத்தி வீடியோ போடலாமா? வேணாமா? அடுத்து அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேட்ஜெட்ஸ் பத்தி வீடியோ போடணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் லிங்க்க இந்த Insta ஐடிக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்க. அத பத்தியும் வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.